அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுவிருக்கின்றோம். இந்த மாபெரும் அரிய பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாம மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய வசனங்களை பேசிக்கிட்டு, அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு, தியானம் பண்ணிக்கிட்டு, அவர் புகழ் பாடிக்கிட்டு, தினந்தோறும் அவரை பத்தி நமக்கு உலகத்துல இந்த வாய்ப்பு எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியாது. நமக்கு அல்லாஹ் ஒரு மாபெரும் அருளை செய்திருக்கிறார். நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரோம். அதுக்கு தொடர்ந்து அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும்னு நம்ம ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை பார்ப்போம். குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமும் அடிப்படையே கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிதலில் புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அதற்கு நமக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றார். அந்த வகையில குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியா குறிப்பிட்ட வசனங்களை பார்த்துட்டு வரோம். சின்ன சூறா, பெரிய சூறா, இடைப்பட்டது, மக்கள் கேட்கறது, நம்மளா சொல்லு நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரேண்டமா அதை நம்ம பார்த்துட்டு வரோம். அது இன்னைக்கு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூரத்துல் படையில அல் அஹ்ஸாப் சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள ஒரு சூறா, 33வது அத்தியாயம். அதுல வசனம் 56. எல்லாருக்குமே ஒரு மனப்பாடமா கூட இருக்கக்கூடாது அந்த வசனம். இல்லல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. அது எல்லாருக்குமே பரிச்சயமா இருக்கும். ஏன்னா நாம இந்த கொள்கைக்கு வரதுக்கு முன்னால ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடைகள்லையும் இன்னைக்கும் அதை பாக்குறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அந்த வசனம் தான் போஸ்ட் பண்றாங்க, பகிர்றாங்க, ஷேர் பண்றாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளையில இத அதிகமா செய்யணும் அந்த கட்டளைய அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வசனமா இருக்குது. ஏன்னா அந்த வசனத்தை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ 33ல 56 அல் அஹ்ஸாப் படையினர் அப்படின்னு சொல்லி தலைப்பு இருக்குது. அது எந்த படையினர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அது ஆரம்பத்திலே 10-12 வருஷத்திலே சொல்லுவார். நமக்கு நம்முடைய எதிரிகள் தாக்க வரும்போது படையினர் அவர் எப்படி கட்டுப்பாடு வச்சிருந்தாரு, நம்மளை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த வசனத்தை வச்சுதான் அந்த இது தலைப்பு வந்திருக்குது. அப்ப நம்ம பாக்குறது 33ல 56 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வசனம் முதல்ல படிச்சிருவோம். நம்ம மொழிபெயர்ப்புப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளும் அவருடைய மாணவர்களும் நபிக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றனர். நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும். மேலும் எவ்வாறு அவர் மதிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு மதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழிபெயர்ப்பு இருக்கிறோம். இந்த வசனத்தை ஷைத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, பெரும்பாலான மக்களை வழி எடுத்து வச்சிருக்கான். அவனுடைய ஆதிக்கத்திற்கு கீழே கொண்டு வர்றதுக்கு சாத்தான் குர்ஆன்ல நிறைய வசனம் தவறா பயன்படுத்தப்படுது. அப்படி தவறா பயன்படுத்தக்கூடிய வசனத்துல இந்த ஒரு வசனம் முக்கிய இடத்துல இருக்குது. உதாரணமா இன்னொன்னு சொல்றதா இருந்தா அத்தி உள்ளாக அத்தி ஒரு வசனம் சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க ஒளிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதர் ஒரே மாதிரியா அதை சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்பட வேண்டும் அடிப்படையில தூதர் எதெல்லாம் சொன்னாரு மத்தவங்க சொன்னாங்களோ அது தூதர் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும்ங்கிறது உண்மை. அது எது அப்படின்னு கேட்டா, தூதர் இந்த வேதமாக, இந்த குர்ஆனாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக எதை தந்தாங்களோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும், அதை பின்பற்றப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தூதருடைய பெயரால ஏராளமான புத்தகங்கள், நம்ம கேள்விப்படாத புத்தகங்கள், எதிரடங்காத புத்தகங்கள் இன்னைக்கு உலகத்துல அது இன்னும் பெருகிட்டே போயிட்டு தான் இருக்குது. அறமறைகள்ல பாத்தீங்கன்னா அதை கண்டெய்னர்ல கொண்டு போற அளவுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள்ல யாருமே முழுசா படிச்சு முடிக்கல. ஒருத்தரும் ஒரு பிரசனம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாராவது ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான மார்க்கமாக அல்ல நமக்கு ஆக்கி வைக்கல. நமக்கு வழிகாட்டியாக ஒரே புத்தகம் இந்த குர்ஆன் மட்டும். எப்படி நமக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு செய்தி முக்கியமா இருக்குதோ அதே மாதிரி நாம பின்பற்றக்கூடிய வேதம் ஒண்ணுதான், அது குர்ஆன் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கிறோம். ஆனா இதுக்கு மத்தியில அதுக்கு சமமா, அதுக்கு நிகரா, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த உருவாக்கத்துல சாத்தான் நம்ம மிகச்சி சொல்லக்கூடிய அந்த விஷயம் அத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி
அதை சொல்லி தூதர் என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க அது நீ சாப்பிட்டா சுண்ணத்து, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க வெள்ளையை போட்டாங்க நீ வெள்ளையை போட்டா சுண்ணத்து, அவங்க ஃபுல் ஹேண்ட் போட்டாங்களா நீனு மறைச்சு போட்டா சுண்ணத்து. இப்படி அவங்க எப்படி நின்னாங்க, எப்படி உட்கார்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எல்லாமே அவங்க நடவடிக்கைகள் பாவனைகள் எல்லாமே சுண்ணத்தாக பார்க்கப்பட்டு சைத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், அப்படி வச்சிருக்கான். அது கண்டிப்பா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உலக நாடு முழுக்க பல்வேறு நிலங்கள் இருக்குது, பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மொழிகள் இருக்குது, பல்வேறு நிறங்கள் இருக்குது, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது, ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப நிலைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடை போட முடியுமே தவிர அவங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்துல அரேபிய நாடு அங்க மணல் புயல் கூட சொல்லுவோம். புயல் நம்ம காத்து புயல் பாக்குறோம், மலை புயல பாக்குறோம், அங்க மணல் புயல் சொல்லுவாங்க. அப்படியே மண்ணை வாரி அப்படியே கொண்டு ஒரு இருள், இந்த புகையை மட்டும் என்ன மாதிரி இருட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்துரும் அந்த மணல் புயலாம் பார்த்தோம்னா. அப்படி ஒரு பகுதி, அந்த பகுதி எப்படி ஆடை அடிக்கணுமோ அப்படி அவங்க ஆடை அடிக்கிறாங்க. முழுமையா மூடிக்கொள்றது, முகத்தை மறைச்சிக்கிறது, கண்ணு கூட தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது, சம்டைம் கண்ணு தெரியாம வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரமா இருக்குது. ஆனா சைத்தான் என்ன படிச்சிருக்கிறான், அதை மாதிரி நீங்க செஞ்சாதான் அவரை பின்பற்றுவதாகும் சொல்லி அந்த நபியின் மீது நேசம் கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில அது நம்ம பரப்பி வச்சுக்கக்கூடிய வசனத்துல ஒண்ணு அத்தி உள்ளாக வாத்தி ஒரு சூழ அல்ல அவங்க கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு நிறைய வச்சிருக்காங்க. அது மாதிரியான ஒரு பிரதானமான ஒரு வசனம் தான் இந்த 33:56 இல்லல்லாக மலாய்க்கத்தகு சல்லுன்னு அல்ல நபி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மாதிரி அர்த்தம் படிச்சிருப்பாங்க. அல்லாவும் அல்லாவுடைய மலக்களும் இந்த நபிக்கு என்ன செய்யறாங்க, சலவாத்து சொல்றாங்க, நீங்களும் சலவாத்து சொல்லுங்க, நாமளும் சல்லி வசல்லிமு தஸ்லீமான்னு சொல்லிட்டு அது மாதிரி மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அது வரக்கூடிய அந்த சல்லிங்கிற வார்த்தை இவங்க சொல்ற மாதிரி சலவாத்துங்கிற வார்த்தையே அதுல கிடையாது. சல்லிங்கிற வார்த்தை குரான்ல 3 இடங்கள் இருக்குது. ஒண்ணு இந்த 33:56 நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க, 33:56. இதை விட்டு அந்த சூறாவிலேயே அல்அஹ்ஸாப்ல 33லயே ஒரு 13 வசனம் முந்தி போயிட்டீங்கன்னா 33:43 இருக்குது சல்லிங்கிற வார்த்தை. அல்லாஹ் எப்படி சல்லி செய்யறாரு, இந்த தூதர் நமக்கு சல்லி செய்ய வேண்டும் இருக்குது. இங்க சலவாத்துன்னு மொழிபெயர்த்தாங்கன்னா அந்த 9:103 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, தூதர் நமக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற மாதிரி அப்ப மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும். உதவி இல்ல, சலவாத் சொல்ல வேண்டுங்கிற மாதிரி. ஆனா அங்கெல்லாம் கேட்ட மொழிபெயர்த்திருப்பாங்க, ஊக்கமளிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும், அதாவது நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு வேற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை இங்க மட்டும் மாத்திருப்பாங்க. அப்ப நம்ம குரானை பார்க்கும் போது படிக்கும் போது நம்ம தொடர்ந்து படிச்சோம், நம்ம கண்டுபிடிச்சிடும் இந்த விஷயத்த. அரபி நம்ம படிக்கிறோம், பாக்குறோம், ஒரு மனப்பாடம் வச்சுக்கிறோம், கேட்டே இருக்கிறோம்ல, கேட்டே இருந்தா நினைச்சு மனப்பாடம் ஆயிடும். எல்லா விஷயமா இருந்துச்சு ஒரு வருஷம் ஒரு லேசா எடுத்துட்டா போதும். ஒமா ஆத்தேத்து மீறுபல் எருபூசி அம்மாலின்னாஸ் பலா எருபு இல்லல்லா ஒமா ஆத்தேத்து மீன் சக்காத்தில் துரிதூன வச்சிங்கல்லா உலாய்க்க ஹுமுல் முப்ளிகூன். எப்படி நமக்கு வருது இந்த வம்மாங்கிற வார்த்தை சொன்ன உடனே அந்த வம்மா பூரா ஞாபகத்துல வந்துடும். இது 30 அத்தியாயத்துல ஒரு வசனம். அல்ல ஜக்காத்தை நமக்கு அதை கடுமட்டி தடை செய்யறாரு, அதை நீங்க நிப்பாட்டிட்டு நீங்க ஜக்காத்து கொடுங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள்ங்கிற மாதிரி அந்த வசனம் வருவது. அப்ப நமக்கு இப்படி அரபியை படிக்க 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 எழுச்சி நமக்கு அங்குள்ளது ஒரு இடத்துல சல்லிங்கிற வரும்போது அங்க எங்க சல்லி நமக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்க நமக்கு கண்டிப்பா அது ஞாபகம் வரும். அதன் மூலமா நாம என்ன செய்வோம், நம்ம கண்டுபிடிப்போம், ஏன் இந்த மாதிரி பண்ணி நம்மளே சரி சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை கத்துக்கொள்ள முயற்சி பண்ணணும். அரபியா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து கத்துக்கொண்டோம்னா நம்ம அதை பண்ணிக்க முடியும். ஆக சல்லிங்கிற வார்த்தை அந்த 33:56 இருக்குது, 33:43 இருக்குது, 13 வருஷம் முந்தி. அதை விட்டா 9வது அத்தியாயத்தினுடைய மரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 9வது அத்தியாயத்தில் 103லயும் இருக்குது. என்னென்ன வசனங்கிறத பார்ப்போம், படிப்பேன் இன்ஷா. அப்ப அந்த சல்லியை எப்படி அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க, அந்த சல்லியை இதே மாதிரி செலவாக்குனா அது மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாதுங்கிறதுனாலதான் அந்த மொழி பேர் மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ சாத்தான் என்ன செய்யறான், இந்த மாதிரி வசனங்களை தவற பயன்படுத்துறான். இந்த நபிக்கு நீங்க சலவாத்து சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க, அது எப்படி சொல்லணுங்கிறதையும் வேற மாதிரியே எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. இதை கவனிச்சீங்கன்னா அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒண்ணுதான் வரும், அல்லாஹும்ம அப்படிங்கிறது ஒண்ணுதான் வரும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது திரும்ப 2 வரும். இதை சொல்லிட்டே இருந்தோம்னா அல்லாஹ்ங்கிற கவுண்டிங் கம்மியா தான் இருக்கும். அல்லாஹ் 1000 வாட்டி வந்துச்சுன்னா 2000 வாட்டி முகமதுங்கிறது வந்துடும். அப்போ இதை சொல்லவா நபி வந்தாங்க, அது இல்லை. இப்போ நாம நபி இந்த மாதிரி கட்டாயம் இருந்துச்சுன்னா ஒரு சலவாத் சொன்னா 10 நன்மை அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க, 100 நன்மை, வெள்ளிக்கிழமை செஞ்சா இந்த நன்மை, திங்கக்கிழமை ராத்திரி செஞ்சா இந்த நன்மை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லும் போது நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு வாய்ப்பு எல்லாம் வலிச்சிருக்கிறாருல்ல. அப்ப நபிக்கு என்ன கிடைக்கிறது, அவர் யாருக்கு சலவாத் சொன்னாலும் கிடைக்கிறது, நபியை தான் பின்பற்றணுங்கிறது நமக்கு கட்டாய கடமையா இருக்குது. அப்போ நபிக்கு எங்க சலவாத் சொல்றாருன்னு கேள்வி இருக்குல்ல, இல்லல்லாக அதுவே கேள்வி இருக்குது, இல்லல்லாக மலாய்க்கத்தை நிச்சயமாக அல்லாவும் அல்லாவுடைய மலக்கும் அப்படிதான் சேர்ந்து வருதாங்க. அல்லாவும் அல்லாவுடைய மலக்குகளும் என்ன செய்யறாங்களா சலவாத் சொல்றாங்கன்னு மொழிபெயர்த்திருக்காங்க.
சரி, இப்போ அல்லாவுடைய மலக்குகள் இந்த நபிக்கு செலவு சொல்றாங்க, யாய்களுக்கு ஆமனும் நம்பிக்கை உள்ளவங்களே நீங்களும் செலவு சொல்லுங்க சொல்லியாச்சு. இப்ப அல்லாவும் சொல்றாருன்னு இருக்கிற அல்லாவும் அல்லா அப்படிதான் இன்னல்லாக மலை ஆண்டு போட்டு வரும். இன்னல்லாக நிச்சயமாக அல்லா அண்டு மலாய் கட்டவோ அப்படின்னு வருது. அப்ப அல்லாவும் அல்லாவுடைய மலக்கும் செலவா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லா எந்த அல்லாட்டமே சொல்லுவாங்க கேள்வி இருக்கா இல்லையா? நாம அல்லாட்ட கேட்கிறோம், அல்லா அல்லாஹும்ம ஸல்லி கேட்டுருவோம், மலக்கு அப்படி கேட்டுருவாரு. அப்ப அல்லாவும் சொல்றாரு இருக்குத, அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. அப்ப அல்லாஹும்ம ஸல்லி அப்படிங்கிறது அல்லா யார்கிட்ட சொல்லுவாரு கேள்வி இருக்குல்ல, கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். கடவுள் யார்கிட்ட கேட்பாரு. அப்போ பொருத்தமற்ற ஒரு வார்த்தையா இருக்குங்கிறது நம்மளால கவனிக்க முடியும். சரியா? அப்ப அந்த அதுலயும் அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதனால இல்லல்லாக மலாய்க்கத்துக்கு 2 வார்த்தை சேர்ந்து வரும்பொழுது அது இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா பல இடங்கள் நம்ம பாக்குறோம், அல்லாவும் அல்லாவுடைய மலக்கும் நம்மளை இருள் இருந்து துருமாத்தி ஒரு நூறு, இருள் இருந்து ஒளியின்பால் வழி நடத்துவதற்காக அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தையில பார்த்தோம்னா அங்க அந்த சல்லிங்கிற வார்த்தை வரும். நம்ம அதை படிப்பேன். அதே மாதிரி 903 முகமது இந்த நம்பிக்கையாளர்களுக்கு என்ன செய்யணும், ஊக்கமளிக்கணும், ஆதரவு அளிக்கணும், உதவி செய்யணும். அடிப்படையில அந்த சொல்லுகிற வார்த்தை அங்கேயும் வருது. அப்ப இதெல்லாம் குரான்ல நம்ம மேட்ச் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது உண்மையை தேடக்கூடியவங்க, சத்தியத்தை தேடக்கூடியவங்க, நம்ம கரெக்டா அதை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எடுத்து சொல்றோம்னா இந்த விஷயம் அவங்களுக்கும் புலப்படும் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு தான் நாம இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம். நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அப்போ அல்லாவும் அவருடைய மாணவர்களும் நபிக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றனர் அப்படிங்கிற மொழிகள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இலகுவா இருக்கும், ஈஸியா புரியும். அல்லாவும் அல்லாவுடைய மலக்கு என்ன செய்யறாங்க, இந்த நபியை வாழ்நாள் முழுக்க நாம நேர்மையா இருப்பதற்கு இந்த நபிக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா நபிக்கு மட்டும் இல்ல, நபியை தொடர்ச்சியை பின்பற்றக்கூடிய நம்பிக்கையாளர்கள் சேர்த்துதான் அந்த வசனம். சரியா? அப்ப நபிக்கு ஆதரவு அளிச்சாங்க, அவர் உதவி பண்ணாங்க, நமக்கு உதவி பண்ண விட்டாங்களா அப்படிங்கல. வக்கஃபா பி ரப்பிக்கு ஹாதியோ வனசீரான ஒரு வசனம் வருது குரான்ல. வக்கஃபா ரசிகர் போதுமானவரே, எதுக்கு? ஹாதியோ வனசீரா, நேர்வழிப்படுத்துவதற்கும் உதவி செய்வதற்கும் சொல்லி வரும். அப்போ வக்கஃபா ரப்பிக்கு ஹாதியோ வனசீரானா அப்போ கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் தான் இங்க என்ன வார்த்தையை சொல்றாரோ இந்த உதவியை அங்கேயே வச்சிருக்கிறாரு. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இருக்குதா? அப்படி இருக்கும்போது வசனம் நபிக்கு மட்டும் இல்ல, ஏனைய நம்பிக்கையாளருக்கு மட்டும் சேர்ந்துதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட முடியும். ஆக இப்பவும் நமக்கு மலக்கு பாதுகாக்கிறாங்களா? எப்படி ஒரு நகரத்தின் மத்தியில் நாம இருக்கிறோம், நம்முடைய எதிரான கொள்கைகள் பெரிய லெவல் இருக்கிறாங்க, சத்தியத்தை நம்ம ஓகி சொல்றோம். ஆனா நமக்கு எப்படி யார் அவருடைய கரங்கள் நம்பி இது படாதவாறு நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த கேரண்டி, அந்த உத்தரவாதம் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதை தரமான முடியுமா? இந்த சத்தியத்தை கடவுள் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்றோமே, இந்த விஷயத்தை அவங்க மேலோட்டமா வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், கருத்துக்கள், வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பெரும் கோபம் வருது. ஆனா அந்த கோபத்துக்கு மத்தியில் நாம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அல்லாவுடைய மலத்தினுடைய உதவியோட நம்மளை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க, உள்ளிங்க பிடி இருக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடியதை நம்ம வெளியிடக்கூடிய வார்த்தைகள் எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய நன்மை தீங்கை பதிவு செய்யக்கூடிய இருந்தே இருக்கிறாங்க. நாம தனியா இருக்க இல்லவே இல்லை. எப்பவுமே பல நேரம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம தெரியாம ஒரு இடத்துல கையை விடுவோம், அது அடிபடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா யார் தடுத்தானே தெரியாது, அந்த கை அங்கிருந்து நம்ம தடுக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம இரடி விழுவோம், நிலையில அடிக்கப்போம், ஜஸ்ட் அப்பதான் பார்ப்போம். நல்ல அளவுக்கு நான் பார்த்தப்பா நம்ம சொல்லுவோம் வார்த்தை, தப்பான வார்த்தை நம்ம பார்க்கல, கடவுள் நம்மளை பார்க்க வச்சார் அந்த இடத்துல. நான் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் உஷார் இல்லைன்னா எனக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். அது மாதிரி கடவுள் தான் நம்மளுக்கு அது உஷார்படுத்துறாரு. அப்ப அப்படி பாதுகாக்கிறாருல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் பாதுகாக்கிற நம்பிக்கையில பாதுகாக்கிறாரு இல்லையா? அந்த மலக்களை வச்சு பாதுகாக்கிற அந்த வார்த்தைகள் குரான்ல இருக்குது. இந்த 3 வசனங்கள்ல நம்ம அதை பத்தி இருக்கலாம் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இந்த கேள்வி இருக்குது. அப்ப அல்லாவும் அல்லாவுடைய மலக்குங்கிறதுக்கு இது பொருத்தம் இல்லை. வானவர்களும் நபிக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றன. எப்பவுமே நமக்கு தேவைப்பட்டு இருக்கு உதவியை பொறுத்த வரைக்கும். உதவிங்கிறது நம்ம நேர்வழி இருந்துட்டு இருக்கிறதுக்கு உதவி தேவைப்படுது. நம்ம நிறைய நமக்கு சூழ்நிலைகள் வருது, நம்ம கூட இருந்தது வெவ்வேறு வழி தவறி போனதுக்கு காரணம் என்ன? உதவி கிடைக்கல, வழி தவறி போயிட்டாங்க. நம்ம தொடர்ச்சி எல்லாம் வழி நடத்திட்டே இருக்கிறாரு, உதவி கிடைச்சிட்டே இருக்குது. இந்த உதவி மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்மளும் வழி தவறிடுவோம். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம ஃபுளுவன்ட் ஆயிட்டோம், நமக்கு அதெல்லாம் மனப்பாடம் ஆயிட்டோம், அப்படிலாம் ஒண்ணுமே யாரும் சொல்ல முடியாது. நம்மளை விட சுப்பீரியர்லாம் அடிசர்க்கிறவங்க இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவு கூட அதோட அதிகமா தெரிஞ்சவங்க, அவனுக்கு தெரிஞ்ச அளவு கூட நமக்கு அதிகமா தெரியாது சொல்ல போனா. முழுமையாக டிரான்ஸ்லேஷன் தமிழ் சொல்லக்கூடிய ஒபியுடையவர்களாம் நம்மள்ட்ட இருந்தாரு. நம்மளாவது அப்பப்ப தேடி பார்ப்போம், ஒரு வசனம் மக்கள் கிட்ட சொல்ல தெரியல, இது எங்க இருக்குது சொல்ல தெரியல. பழைய காலத்துல எப்படி நம்ம பேசிட்டே இருந்து ஞாபகம் அப்படி சொல்ல முடியல. 39, 45, 17, 46, 33, 7 இதெல்லாம் முக்கியமான வசனம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாத இன்னைக்கு பேப்பர் தரா கொஞ்சம் ஞாபகம் வருது அந்த விஷயங்கள்லாம். அப்படி நாம சரி இருக்கிறோம்.
இந்த மாதிரி சூழ்நிலை நல்லா நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆதரவு அளிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில நமக்கு நம்மளோட சுப்ரீரான ஆட்கள்லாம் வழி இருக்காங்க, நம்மளால காத்துட்டே இருக்கிறாருங்கிறது அந்த கருத்துல சொல்றேன். அத அதோட நம்பிக்கையை கொண்டு வர உங்களைத்தான் நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும் அப்படி சொல்லி எப்படி வருதுங்க, நபி நபிங்கிற வார்த்தையோட வரும். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நபி நபிங்கிற வார்த்தை வருது பாத்தீங்களா, அந்த குரான்ல வந்து நிறைய நபி நபிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். நான் ரெண்டு உதாரணம் கூட சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த நபி பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலயுமே நபி காலத்துல செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. நபி வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் அதை நம்ம நிகழ்த்த முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. சரியா? அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றேன்னா, தஹ்ரீமா 66 சூரத் தஹ்ரீமே அதுல ஒண்ணு வரும். எப்படி நபியின் குரலுக்கு மேல உங்களுக்கு குரல் உயர்த்தாதீங்கன்னு இருக்கும். பாக்குறவங்க அங்க என்ன வார்த்தை வரும், நபிங்கிற வார்த்தை வரும் அந்த இடத்துல. அப்ப நபிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வந்துச்சோ அப்ப அது வாழ்ந்த காலத்துல சொல்லக்கூடியதுக்கு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா தூதர்கிற வார்த்தை வந்து அவன் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளால செய்ய முடியும். தூதருக்கு நீங்க ஆதரவு அளிங்கன்னா இப்பவும் நம்ம ஆதரவு அளிக்கிறோம். எப்படி ஆதரிக்கிறோம், அவர் செஞ்ச அந்த பிரச்சாரத்தை, கடவுள் மட்டும்தான் கடவுளுங்கிற சொல்ல பிரச்சாரத்தை, அவர் சொன்ன அந்த களிமாவை இன்னைக்கு நாம் பிரச்சாரம் பண்றோம்ல, இது தூதருக்கு ஆதரவு அளிப்பது. நபிக்கு ஆதரவுங்கிறது அந்த வாழ்ந்த காலத்துல மட்டும் உள்ளது அப்படிங்கிறது நம்ம குரல்ல பாக்குறோம். அப்போ குரலை உயர்த்தாதீங்கன்னு இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? நபியுடைய குரலுடைய சைஸ் நமக்கு தெரியுமா, அளவு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அளவு எடுக்கிறோம், யாருக்கும் என்ன எவ்வளவு சத்தம் போட முடியும்னு ஒரு சென்சர் வச்சிருக்காங்க. அதுல நம்ம சத்தம் போட்டோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் காட்டுது, யாரால எவ்வளவு அதிகமா கத்த முடியுதுங்கிறதுனா போட்டி வச்சு செய்யறாங்க இல்லையா, அந்த சென்சார் நம்பர் தெரிஞ்சிடும், இந்த அளவுக்கு இவன் கத்திருக்கான், இதை விட யாராவது கத்த முடியுமான்னு அவன் தேடுறான் கென்சர் கடல. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அப்போ நபியுடைய சட்டத்துடைய கவுண்டிங் தெரிஞ்சாதான் நாம் அதுக்கு கீழே செய்ய முடியும். அப்ப நபியின் கவுண்டிங் நமக்கு தெரியாது. அப்ப அந்த காலம் நவீனமும் கிடையாது. அப்ப இதுதான் பொருத்தமா இருக்குமானா பொருத்தமும் கிடையாது. அப்ப நபியை எப்ப பின்பற்ற வேண்டும், வாழ்ந்த காலத்திலே நபிங்கிற வார்த்தை வர்றதுல என்ன கட்டம் ஏற்பட்டிருந்தோ அதை அப்பதான் செய்ய முடியுமே தவிர அவர் மறந்ததுக்கு அப்புறம் அந்த நபிக்குங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப உதவி ஆதரவும் அளிக்க வேண்டும்ங்கிறது எப்போ, நபி வாழ்ந்த காலத்துல அந்த வகையில உதவி நமக்கு வரும். நபிக்கு ஆதரவாக பக்கபலமாக அந்த பிரச்சாரத்திற்கு பக்கபலமாக அந்த இப்போ ரசாத் வாழ்ந்த காலத்துல நிறைய நம்ம அற்புதங்கள் வெளியிட்டு சொல்றாரு. அது கூட சேர்ந்து அப்துல் ஆரிக்கு நம்ம பேசுறோம்ல, லிசா சொல்றோம், நிறைய சப்மிட்டர்ஸ் கூட இருந்து அந்த அற்புதங்களை மேற்கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ரசாத் அடிப்படைதான் சொல்லியிருக்காரு நமக்கு 19 என்ற கணித அமைப்புல இந்த குரான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை மேற்கொண்டு நிறைய வெளிப்படுத்துறது ரசாத்தை விட அவங்க கூட இருந்தவங்க தான். இது என்ன விஷயம் அப்படின்னா, ரசாத்துக்கு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க, இந்த அற்புதத்துக்கு அவங்க வெளிக்கொண்டு வரதுக்கு அவர்களை வச்சு காரியங்களை நிகழ்த்துறாரு. விளங்குதா? இது மாதிரி தூதரோட நபியுடைய காலத்திலையும் நம்ம ஆதரவு அப்படித்தான் அளிக்க முடியும். ஒரு பிரச்சாரம் போனா கூட போகலாம், ஒரு சப்போர்ட் இருக்கலாம், அப்படி செய்ய முடியுமே தவிர அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள விஷயமே தவிர இறந்ததுக்கு பிறகு இல்ல அப்படி புரிஞ்சுக்க. ஆனா மக்கள் நினைச்சாங்க நபிங்கிற வந்த இடத்துல இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நபிக்கு நாங்க வந்து செலவாத்துங்கிறத உதவிங்கிற விஷயத்தை விட்டுட்டு ஆதரவுங்கிற விஷயத்தை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா செலவாத்து நாங்க வந்து வாழ்த்துறோம், துவா செய்யறோம், பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நபிக்கு பிரார்த்தனை பண்றக்கூடிய அளவுக்கு அவர் என்ன எப்படி நம்ம எப்படி அதை கொடுக்கறது தெரியல. இந்த விஷயத்த நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணிதான் நபியை சொர்க்கத்துக்கு போறாங்களா? அவர் உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கு நம்முடைய உதவி தேவைப்படுதா? கடவுள் எவ்வளவு வல்லவர், அவர் தன் தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, முன்பின் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் சொன்னாதான் அவரு பெருசு போவாருன்னு அது எவ்வளவு பெரிய மடமையா இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதையும் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்படி அது மாதிரி எந்த நேரமும் அதே தஸ்மி வச்சுக்கிட்டு அதே சொல்லிட்டே இருந்தாலும் அவங்க சொல்லலாம். இதுல வந்து நான் சொல்ற மாதிரி முதல்ல அல்லாஹ் ஒரு முறை நினைக்கிறாங்க, ரெண்டு முறை நினைக்கிறாங்க. நம்முடைய முழிச்சு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம அதிகம் யாரும் நினைக்கணும், கடவுள் நினைக்கணும். அது இல்லாம கடவுளை விட தூர நினைச்சுட்டு இருந்தா நம்ம ஆண் மேல என்ன ஆகும், ரொம்ப கீழே வேணுமா இல்லையா? அதுதான் மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும். எப்படி சொன்னா வாழ்ந்த காலத்துல மேலும் எவ்வாறு அவரை மதிக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் மதியுங்கள். தூதரை மதிக்கணும், தூதரை மதிக்கணும். எப்படி மதிக்கணும்னா தூதர்கள் அந்தஸ்துல தான் மதிக்கணுமே தவிர கடவுள் வந்து கொண்டு போயிடக்கூடாதுங்கிறார். இங்க கொண்டு போயிட்டாலும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த வசனம் சேர்ந்தே வருது. கடவுளை நீ கூறுவதை போல அவரை நீ கூறுவது, அவருக்கு பல பேர்கள் இருப்பது போல அவருக்கு அல்லாவுக்கு பல பேர் இருக்கலங்க, நிறைய பேர்கள் இருக்குது இல்ல. அதை இவங்க தொழிற்சொல்ல அடக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம 400 மேல சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தூதருக்கும் அதே 99 சமமாவோ 100 கூட வச்சிருக்காங்க. சொல்ல போனா அல்லாவுக்காக 99 பேர் தான் இருக்கும். குரான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம் அப்படி நிறைய வரும். நம்ம தியானம் செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்க்க முடியுங்க. அதே சமயத்துல இந்த தூதரை பத்தி இந்த குரான் டாக்டர் நாஸ், அதுக்கப்புறம் ஒரு பின்னால பாத்தீங்கன்னா முகமது,
அகமது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 99 பேர் வச்சிருப்பாங்க. அப்போ இதான் எழுது. அப்ப அல்லா விட அல்லாஹ் சமமா ஒரு தூதரை கருவது ஆகாதா இது? தூதருக்கு மத்தியில் நீங்க பேதம் பாராட்டுறீங்க. தூதர் எல்லா தூதர் சமமா பாருங்கப்பா, பேதம் பாராட்டுறீங்க அப்படின்னா நீங்க தூதருக்கு 99 பேர் கொடுத்த மாதிரி இப்ராஹிம் கொடுத்துருக்கணுமே, இஸ்மாயில் கொடுத்துருக்கணுமே, நூ கொடுத்துருக்கணுமே, அல்லாஹ்வால சொல்லப்பட்ட எல்லா நபியும் கொடுத்துருக்கணுமே. அது எங்க? அப்படிங்க அதையும் நீங்க மதிக்கல. அல்லாவுடைய அந்த வசனத்தை நீங்க தூதருக்கு மத்தியில் பேதம் பாராட்டாதீங்க, அதையும் நீங்க மதிக்கல. அல்லாவுடைய தூதர்கள் நீங்க சலவாத்தை சொல்ற மாதிரி வேற யாருக்கு சொல்றீங்க? யாருக்கு சொல்றது இல்லை. இது மாதிரி நிறைய பல குழப்பங்கள், பல பிரச்சனை இருக்குது. ஆனா நாம மதிக்கவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க? இவங்க தூதரை மதிக்க மாட்டானுவோ அப்படிங்கிற. அதாவது தூதருடைய வார்த்தைகள் பின்பற்றணும், தூதருடைய வார்த்தை எதிர்த்து அல்லாவுடைய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க எப்படி சொல்றாங்கன்னா டோட்டலாவே அந்த எப்படி சொல்றாங்க, மொத்தமாவே சொல்லிடுவாங்க. அதை ஹதீஸ் அப்படிங்கிற பேர்ல யாரோ ஒரு மனிதர் எழுதின புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை நாம இஸ்லாத்துல உள்ளது கிடையாது, அது இணை வழிபாட்டின் ஒரு அங்கம், அல்லாவுடைய சட்டத்துக்கு சமமாக அந்த சட்டத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணோம்னா இவங்க ஹதீஸை மதிக்க மாட்டாங்க, ரசூலுடைய வார்த்தையை மதிக்க மாட்டாங்க, ரசூலுடைய வார்த்தையை பின்பற்ற மாட்டாங்க, நபியை மதிக்க மாட்டாங்க. நபியை மதிக்கணும் குர்ஆன்ல இருக்குது. ஆனா எப்படி மதிக்கணும்? அவரை மதிக்க வேண்டியவாறு மதிக்க வேண்டும். அவர் ஒரு மனிதராக, அவரை ஒரு தூதராக, அவர் ஒரு நபியாக அந்த லெவல்ல நம்ம மதிக்கணும். கடவுள் தூரம் கொண்டு போயிடக்கூடாதுன்னு அங்கேயே சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை வச்சு கடவுள் தூரம் கொண்டு போகணும் ஏற்கனவே தெரியும். அதுதான் அழுத்தமாக சொல்றாரு. அவரை இங்க மதிக்க வேண்டியவாறு மதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியா நம்ம இந்த டைம் நெருங்கிடுச்சா? ஆக நமக்கு இந்த வசனங்கள் நம்ம பாத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இல்ல இல்லாம மலாய்க்கத்துங்கிறது இது மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம சொன்ன அந்த 33 கூட எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த அவர் தான் தன்னுடைய வானவுடன் சேர்ந்து உங்களை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியினுள் வழி நடத்துவதற்காக உங்களுக்கு உதவுகின்றார். நம்பிக்கைகள் அவர் மிகவும் கருணையுடையதாக இருக்கின்றார். இந்த இடத்துலயும் அந்த ஸ்டல்லிங்கிற வார்த்தை வரும். என்ன அல்லாஹ் யானரோட சேர்ந்து நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு அப்படிங்கிற உதவுகின்ற வார்த்தை ஸ்டல்லிங்கிறது வரும். இங்க 33, 43 அல்லாவும் அல்லாவுடைய மலக்கும் நமக்கு என்ன செய்யறாங்க? வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 103 எப்படி வரலாம்? அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பாவங்களில் இருந்து விடுவிப்பதற்காகவும் என்ன செய்யணும்? அவருடைய பணத்தில் இருந்து ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் தர்மத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா நீங்க தூய்மை ஆகுவீங்கன்னு சொல்றாரு. நம்ம தூய்மைப்படுத்துவதற்கும் அதே சமயத்துல பாவங்களில் இருந்து விடுவிப்பதற்கும். பாவம் செய்த மனிதனே கிடையாது, ஏராளமான பாவங்கள் நம்ம மூலிகைதான் இருக்கிறோம். அந்த பாவத்தில் விடுபடணும்னு சொன்னா தர்மத்தை நம்ம செய்யணும்னு சொல்றாரு. தர்மத்தை ஆதரிக்கணும், தர்மத்தை கொடுக்கணும், தர்மம் கொடுக்கறதுக்கு மற்றவங்களை தூண்டணும். அந்த வகைக்கு நம்ம பாடுபடணும். நமக்கு செய்ய முடியல, எனக்கு வாரத்துக்கு 10 பேர் சாப்பாடு தர முடியுதுன்னா யாருக்காவது அந்த செய்தியை பாரு சொல்லி உங்களால் செய்ய முடியுமா? இங்க அவ்வளவுதான், ரேட் ரொம்ப கம்மி, 60 ரூபா கொடுத்த ஒரு ஆள் சாப்பாடு. அப்படி வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்குது. நாம ஒரு 600 ரூபா கொடுத்தா 10 பேர் சாப்பாடு அப்படிங்கிற செய்தி நம்ம அவங்களுக்கு பரப்புறோம். நன்மையை நம்ம கொள்ளையடிப்பதற்காக, நன்மையை வரவுகளா வைப்பதற்காக என்ன செய்யறோம்? நம்மளால செய்ய முடியாத இன்னொரு 4 பேரை சேர்த்து, இன்னொரு 40 பேரை சேர்த்து 10 சாப்பாடு 100 சாப்பாடு ஆக்கி நம்ம ஆதரவு அளிக்கிறோம். எதுக்கு? நம்முடைய பாவத்தில் விடுபடுவதற்காக. ஏன்னா நம்ம தூய்மையானவர்கள், தூய்மை நம்ம ஆக்குறாரு, பாவத்தை விட்டு நம்மளை விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதோட அவர்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. அங்கேயும் வரும் நம்பிக்கையாளர்கள் நீங்க சல்லி செய்யுங்க அப்படிங்கிறார். அந்த சல்லிங்கிற வார்த்தை 3 இடத்துல இல்லையா? 103 இதை பாக்குறோமா? 103 பாக்குறாங்க. அப்ப சல்லிங்கிற வார்த்தை இந்த இடத்துல இருக்கு. நீங்க அவங்களுக்கு சல்லி செய்யுங்க அப்படின்னா என்ன? இவங்க மொழிபெயர்ப்படி அவங்க சகவாசங்கள் அர்த்தம் ஆயிடும்ல. ஆனா அப்படி இல்ல, அவங்களை நீங்க ஊக்கமளிங்க, அதை செய்வதற்கு ஆர்வப்படுத்துங்க. எப்படி நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, நாம செய்வ நன்மையை இன்னொருத்தருக்கு சொல்லி சேவிச்சிருக்கோம். இந்த மாதிரி அதை நம்ம ஊக்குவிச்சிருக்கோம். அத மாதிரி அந்த விஷயத்த நபி சொல்ற விஷயத்த நம்ம அதை செய்யறத. அப்ப அது இந்த இடத்துல நபி என்ன செய்யணும்னா ஊக்கப்படுத்துவதை பத்தி சொல்றாரு, நம்பிக்கையாளர்களுக்கு சொல்றாரு. இனி அந்த சல்லிங்கிற வார்த்தை வந்திருக்குது. நாங்க குரான் நீங்க நல்ல மனப்பாடம் வச்சுக்கிறோம். சல்லிங்கிற வார்த்தை உடல்ல ஒரு இடத்துல இல்ல, 3 இடங்கள்ல இருக்குது. 33, 56, 33, 43, 9, 103 இந்த 3 வசனத்திலையும் சல்லிங்கிற இருக்குது. அவங்க போடமா சல்லி வச்சா அதுக்கு மேட்சிங் ஆகாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டா மட்டும்தான் எல்லாத்தையும் மேட்ச் ஆகும். இதை யார் எடுத்துக்கிறவங்க கவனத்துலன்னா சத்தியத்தை தேடக்கூடியவங்க, நம்ம மறுமையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு இந்த செய்தியை போய் சேர்றதுக்கு நமக்கு நமக்கு அருளும் கிருபை செய்யட்டும். வார்த்தையில் போல் எழுத்தும் அல்லாவுக்கு மாஸ்டா அல்லா லாக்குவத்தை இல்லா இல்லா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சிறப்பான நினைவு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வசனம் கேட்டது குர்ஷித் தானே? உங்க வீட்டுல தானே கேட்டாங்க?
அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா இருந்துச்சு அங்கிள் உங்க பதில். இதை பத்தி நம்ம இன்னொரு பேசுவோம், டைம் கிடைச்சா பேசுவோம். ஓகே, சொல்ற விஷயத்துல நீங்க எல்லாம் அதை அனுபவப்பட்டிருக்கீங்களா, அனுபவப்பட்டு வந்திருக்கீங்களாங்கிறத பத்தி சொல்லுங்க. இல்ல வேற யாரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க ஃபேமிலியில உள்ளவங்க இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க கருத்து சொல்லலாம். நம்ம சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு அது உண்மை இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா டைம் நிறைய இருக்குது. ஆமா பிரதர். ஆனா வந்து இந்த சல்லுன்னு உள்ள வார்த்தைக்கு மற்ற இடத்துலலாம் வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் செலவாத்துன்னு ஒரே ஒரு ராங் மொழிபெயர்ப்பால எந்த அளவுக்கு ஒரு பெரிய அல்லாவை தாண்டி நினைவு கூறுற அளவுக்கு இணை வெளிப்பாடு ஆக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். மற்றவங்களுக்கும் ட்ரெடிஷ்னலா தப்பா ஃபாலோ பண்றவங்களுக்கும் இதை நம்ம இன்ஷால்லா ஷேர் பண்ணலாம் இன்ஷால்லா. பாருங்க, செலவாத்து கூட மொழி பெயர்க்கவே இல்லை பாருங்க. அதை செலவாத்த மொழி பெயர்க்கணும்ல, அப்படி கூட அங்க செய்யலாங்க. செலவாத்துன்னு போட்டிருப்பாங்க, அதை கூட அரபிலேயே. குரான் மொழி பெயர்ப்பா என்ன, அரபிலேயே தமிழுக்கு சொல்றது தானே. அவங்க தமிழ்லயே சொல்லலையே அந்த இடத்துல, அப்படி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சாத்தார் மைக் வச்சிருக்கிறோம். சத்தியத்தை தேடக்கூடிய ஆளா இருந்தா அதுலேருந்து வந்துருவாங்க. அதை தேடாத ஆளா இருக்கிறதுனால அதுல மூழ்கி கிடக்குறாங்க. அதுதான் தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே. அல்லா நம்ம எடுத்திருக்கிற நம்ம நன்றி சொல்லணும். அல்லாவுக்கு தொடர்ச்சி நம்மள நினைச்சு வச்சிருக்க செய்யணும். அது நம்ம பிரார்த்தனை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சலாம் அலைக்கும். வாலைக்கும் ஸலாம். ஜாயின் பேக். ஆக்சுவலா குரான் படிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஓரளவுக்கு குரான் படிக்கிறோம், நம்மளுக்கு அதுவும் ரெண்டாவது நம்மளுக்கு கிட்ட இருக்கிற டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு ஈஸியான டிரான்ஸ்லேஷனு. ஸோ அதுல நம்மளுக்கு பளிச்சுன்னு புரியுது. இப்போ மற்றவங்க வந்து அவங்க இப்படி சொன்னாலும் அவங்க எடுத்து பார்க்கணும்ல, அது அவங்க பார்க்கறது இல்லை. அதுலதான் அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க குட்டாம் போக்குல. தாடி வச்சு தொப்பி வச்சு ஒருத்தர் அசரத்துன்னு சொல்லிட்டாருன்னா அது அவங்களுக்கு வேத வாக்கு ஆயிடுது. எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அவங்கள மாத்துறது கஷ்டமாச்சே. அதாவது மெயினா இவங்களுக்கு தெரியாது பேசிக்கலா, ரெண்டாவது படிக்கிறதும் கிடையாது, மூணாவது கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை விட அவங்க படிச்சவங்கல்ல, அவங்க முழுமையான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம அறகுற நம்ம தப்பான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்னு வந்து ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்லும் போது அதை கம்பேர் பண்ணி பண்ணணும்ல. நம்ம வந்து மறுமையில வெற்றி அடையணும், ஒருபோது வீழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஆர்வப்பட்டாங்கன்னா அவங்க முயற்சி பண்ணி. நம்மளும் அப்படிதான் வந்திருக்கோம். நம்ம ஆன்மா காப்பதற்கு, நம்ம நரகத்தை பெயரக்கூடாது நம்ம வந்தோம். இதே ஆர்வம் அவங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க வந்துருவாங்க. அது வரக்கூடிய கடவுளை கண்டிப்பா வரத்தான் போடாது. நம்ம 9 பாக்குறோம்ல, 61 ஹூல்லது அரசலரி அந்த இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இதை மேம்படுத்துவான்னு சொல்றாருல்ல. அவங்க நிறுத்த போதிலும் இதை மேம்படுத்துவான்னு சொல்றாரு. 9:33, 61:9 ஒரே மாதிரி இருக்கும். குரான்ல அரபி வசனம் 2 வசனம் ஒரே மாதிரி இருக்குன்னு அதுதான் அது. அது நிறைய கணித அமைப்பு சம்பந்தப்பட்டதா இருக்குது. அது இல்லாம ரிவாய் பாய் அதுல 33:56 பாக்குறோம். 33:45 இருந்து பாருங்க. அந்த காலத்துல அவங்களுக்குள்ள வசனங்கள் ஃபுல்லாவே நபியர் மனைவியர் மணக்காதீங்க, அவங்க வீட்டுல சாப்பிட்டா இருக்காதீங்க, அந்த மாதிரி வரிசையா அவங்க காலத்துல நடக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிட்டு வர மாதிரியே இருக்கும் தெரியுமா, வரிசையா பார்க்க சொல்லலாம். 33:56 முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி பாருங்க வரிசையாட்டு. அந்த காலத்துல மக்களுக்கு அப்படி சொல்லப்படுற செய்தியோட சேர்த்து நீங்க சவான் சொல்லுங்க, உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. வசனத்துல நீங்க நபியை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, விருந்துக்கு போனா எழுச்சி போயிடுங்க, அதெல்லாம் இருக்குது. இது நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல? அந்த காலத்துக்கு இருந்த மக்களுக்கு இந்த செய்தி உள்ளது. இது இன்னும் இந்த இப்போ உள்ளவங்களுக்கு சொன்ன செய்தி மாதிரி தெரியலேன்னு கேக்குறேன். ஆமா, அவ்வளவுதான். அதான் நம்ம சொன்னாரு. அதாவது உறுதியும் ஆதரவும் அளிக்கணும் எப்படின்னா வாழ்ந்த காலத்துல மட்டும்தான். நபீர் குரான் எங்கெல்லாம் வருதோ அது அப்ப மட்டும்தான். அவ்வளவுதான். நபீர் குரலுக்கு மேல பேரெல்லாம் உயர்த்தாதீங்க அப்படிங்கறத இப்ப நம்ம செய்ய முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் அதுவும். அதே நபியின் மனைவியர் நீங்க மணக்காதீங்க அப்படிங்கிறது வருது, அதுவும் அப்போ உள்ள செய்தி தான். அப்போ உள்ள இப்ப நம்ம செயல்படுத்த முடியாது. இது மாதிரி நிறைய இருக்குது. உதாரணம் வீட்டுல அது மாதிரி சாப்பிட்டு இருந்தா உடனே அமர்ந்து இருக்காதீங்க, போயிடுங்க, அவர் சொல்றது வைக்கப்படுறாரு, நம்ம வைக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும். கண்டினியூட்டி வசனம் வந்து அப்படிதான் வரும். அந்த காலத்துல நடக்கக்கூடிய செய்தியா தான் வருமே தவிர இன்னைக்கு உள்ளது செலவாத்து சொல்ற மாதிரி தெரியலையே. அதாவது அந்த இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நபி அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம், அது சிம்பிளா நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு.
எங்கெங்க நம்மளுக்கு வந்து குரான்ல அல்லாஹ் நபின்னு சொல்லியிருக்காரோ அது அவர் வாழ்ந்த காலத்தை குறிக்குது. அவர் இருந்த போது அந்த டைம்ல இருந்த மக்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தான் அது குறிக்குதே தவிர மெசஞ்சர் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது இல்லை, அந்த அந்த கான்செப்ட் இல்லை. அது கிளியர் கட்டா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். எல்லாம் வல்லவராகிய எங்கள் அல்லாஹ்வே, உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை நேரான பாதையில் செலுத்தி எங்களுடைய அன்மாக்களை பலப்படுத்தி எங்களுக்கு மேலும் மறுமையிலும் நன்மையானவற்றை வழங்கி நரக வேதனை விட்டும் காப்பீராக. ரட்சகரே, மிக்காளரே, மிக்க கருணையாளரே, பரிபூர்ணமானவரே, கண்ணியமானவரே, அடக்கி ஆள்பவரே, வழிகாட்டியே, பார்ப்பவரே, செவியேற்பவரே, முதன்மையானவரே, முடிவானவரே, சர்வ வல்லமை உடையவரே, சக்தி உடையவரே, பெருந்தன்மையாளரே, படைப்பாளரே, நியாயமானவரே, வடிவமைப்பவரே, மன்னிப்பவரே, மேலதிகார மிக்கவரே, எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆகையால் சாட்சியாளர்கள் எங்களையும் கணக்கிடுகிறாக. எங்கள் ரட்சகரே, எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதிமளித்துக் கொண்டோம். நீர் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொண்டாலே என்று நாங்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்போம். எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டினை அளிப்பீராக. மேலும் எங்களை தரந்தர்களாக மன்னிக்க வைப்பீராக. நாங்கள் உம்மீது பொறுப்பு ஏற்படுத்துகின்றோம். எங்கள் ரட்சகரே, அடக்குமுறை செய்யும் இம்மக்களின் வன்கொடுமையிலிருந்து எங்களை காப்பீராக. நம்ப மறுக்கும் மக்களிடமிருந்து உங்களுடைய கருணையால் எங்களை விடுதலை செய்வீராக. எங்கள் ரட்சகரே, உமது கருணையை எங்கள் மேல் பொழிவீராக. மேலும் எங்களுடைய காரியங்களை உங்களுடைய வழிகாட்டலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே எங்களை மன்னிப்பீராக. மேலும் எங்கள் மீது கருணையை பொழிவீராக. கருணையாளர்கள் அனைவரும் நீரே மிக்க கருணையாளர். எங்கள் ரட்சகரே, நரகத்தின் வேதனிலிருந்து எங்களை காப்பீராக. அதன் கட்டளையோ படு பயங்கரமானதாகும். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துறைகளின் பிள்ளைகளும் எங்களுடைய இன்பத்திற்கான ஒரு மூலாதாரமாக எடுத்துச் செல்வீராக. மேலும் நெல்நெறியாளர்களின் முன்னிலைகளை வைப்பீராக. எங்கள் ரட்சகரே, எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முன்னிறுவான எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பீராக. மேலும் நம்பிக்கை கொண்டவர்களால் எந்த வெறுப்பும் கொண்டிருப்பதில் இருந்து எங்கள் இதயங்களை தடுத்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, நீர் இறக்க உடையவராக மிக்க தன்மைகளாக இருக்கின்றீர். எங்கள் ரட்சகரே, நம்ப மறுத்து விட்டவர்களால் அடக்குமுறை செய்யப்பட்டவர்களால் இருக்க எங்களை விட்டுவிடாது. மேலும் எங்களை மன்னிப்பீராக. நீரே எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் ரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாறி விட்டு விடாதே. உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரம்புகளுக்காகவும் எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மருத்துவர்கள் மீது எங்களுக்கு வெற்றி வழங்குவீராக. ரப்பனா இல்லனா மன்னா ஃபக்திலனா மின்ஹுனா வஃகினா ராபனா ரப்பிக் திருவர்க்கம் வாழ்ந்த பேராகிலே. ரப்பனா தக்கபல் மின்னா இல்ல தந்த செய்யுபலி. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم